கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருங்கிணைந்த சுவிசேஷ பார்வைக்கு அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அறிமுக செய்தியிலே ஆச்சரியமானவைகளை பார்த்தோம். உள்ளே நுழைந்த பிறகு ஏற்கனவே அறிந்த செய்திகளில் இருக்கிற அபூர்வமானவைகளை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் ரொம்ப காலம் அடிப்படை என்று சொல்லி கேட்ட இந்த புத்தகங்களிலிருந்து நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமான வாழ்வதற்கான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதான் நோக்கம். இது என்ன, அது என்ன அப்படின்னு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம்னா அது எனக்கு என்ன மாதிரியாக பயன்படும், நான் எப்படி அதை பயன்படுத்திக்கிறது, அந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். செயல்முறை நடைமுறைப்படுத்துவது என்ன, அதை பற்றிய அறிவு ஞானம் தான் வாழ்க்கைக்கு உதவும். இன்றைக்கு நாம் யோவான் ஸ்நானனோட அந்த முன்னோடி ஊழியம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக அதெல்லாம் செய்தார், அவர் ஒரு விஷயத்தை சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். என்னது? தேவனுடைய ராஜ்யம். சில இடங்கள்ல பரலோக ராஜ்யம், ரெண்டுமே ஒண்ணுதான். பரலோக ராஜ்யம் தேவனுடையது, இதுதான் அதனுடைய அர்த்தம். இது சமீபித்திருக்கிறதுன்றார். இந்த இடத்துல வரப்போகிறது, ஒரு நாள் வரப்போகிறது, எதிர்காலத்திலே அப்படின்லாம் சொல்லாம நல்லா கவனிக்கணும். சமீபித்திருக்கிறதுன்ற மெசேஜ் கொடுக்கிறார். இதை தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது பல கோடி மார்க்க பிரிவினை கிறிஸ்தவர்களுக்கு இன்னைய வரைக்கும் விளங்கல. மத்தேயு 3:1. அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்படியே 12 வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அதுபோல மார்க் எழுதின சுவிசேஷத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி, அது சமீபித்திருக்கிறது என்பதை பற்றி யோவான் ஸ்நானன் பிரசங்கம். இதான் அந்த பிரசங்கத்தோட முக்கியமான கீ வேர்டு தான். அதுல இன்னொரு துணை, ஒரு பூட்டுக்கு 2 சாவி இருக்குன்ற மாதிரி இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஒருவர் வருவாரானால் அவருக்கு எது முக்கியம்ன்றதுக்கு இன்னொரு கீ இருக்கு. அதுதான் மனம் திரும்புங்கள் அப்படின்ற இன்னொன்று. இது ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனிதரே நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்ப நீங்க உள்ள வரலாம். மார்க்கு 1:1-8, லூக்கா 3:1-18, ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தேயு 3:1-12 இந்த ஆயத்த ஊழியத்தை நாம் பார்க்கலாம். பொதுவா அந்த கால சூழ்நிலையில யோவான் பேசும்போது, அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த காலத்துல யூதர்கள் நடுவில், அவர்கள் மனதில் மேசியா வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சமாரியரிடத்திலும் இருந்தது. எங்கெல்லாம் யூதர்கள் இருந்தாங்களோ அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. மேசியா வரணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாகிய ராஜா வரணும், அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, அவர் வருவார் அப்படின்னு நினைச்சாங்களே ஒழிய, அவர் எப்படி வருவார்ன்ற விஷயத்துல தவறான எண்ணங்களை ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. ஏசாயா 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. யோவான் ஸ்நானனோட அந்த ஊழியம் இப்படி இருக்கும். கரடு முரடானவைகள் எல்லாம் சீராகும், மேடு பள்ளங்கள் எல்லாம் சமமாகி அதிலே பாதை அமைக்கப்படும். ஆண்டவர் இயேசு மேசியா வரும் பொழுது அவருக்கான அடிப்படை பாதையானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். இதுதான் இங்க இருக்கிற ஒரு செய்தி. இதை செய்வதற்காகத்தான் யோவான் ஸ்நானன் பிறந்து வளர்ந்து அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். மல்கியா 3:1 இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன்,
அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இதுல அவங்களுக்கு வருவார், மெசியா வருவார், தேவனால் அனுப்பப்படுவார், இது அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருந்த விஷயம்தான். 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மல்கியா, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். யோவான் ஸ்நானன் இதெல்லாம் பண்ணுவாரு, இதை பேசுவாரு, அவருடைய வேலை இதுதான், இந்த நோக்கத்துக்காகத்தான் மேசியா வருவார். அப்போ இவ்வளவு ரொம்ப தெளிவா பழைய ஏற்பாட்டின் கடைசி காலத்துல அந்த யூத மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு மகாராஜாவின் வருகைக்கு முன்னாலே அவருக்கான அந்த வருகையின் நாள், அந்த வழி, அந்த வழியில எவ்வளவு ஆயத்தம் இருக்கணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஆண்டவர் இயேசுவாகிய மேசியாவின் வருகைக்காக இந்த ஆயத்தங்கள் செய்யப்படுகிறது. இப்ப முக்கியமா யோவான் ஸ்நானன் ராஜ்யம் சொல்லுவாரு, தேவனுடைய ராஜ்யம்லாம் சொல்லுவாரு. ஆனா அது எப்படி சொல்லணும், மக்களுக்கு என்ன விளங்க வைக்கணும் அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான பூமிக்குரிய பேரரசு, மகாவீரனாகிய ஒரு ராஜா இராணுவத்தை அமைத்து கொண்டு அன்றைக்கு இருக்கிற ரோம அரசை வீழ்த்தி அரசால அவர் உட்கார்வார் என்று நினைச்சாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே டோட்டலா மாத்தி இது ஆவிக்குரிய ராஜ்யம், உங்கள் மனதில் பிறக்க வேண்டிய அதற்குள் வர வேண்டிய ராஜ்யம், அதுக்கு முக்கியமா நீங்க இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த ஆயத்த ஊழியத்துக்கு அவர் அனுப்பப்பட்டார். யூதேயாவின் வனாந்திரத்துல தான் வர்றாரு. அங்கிருந்து சத்தமாக ஜனங்களை கூப்பிடுகிறார். ஜனங்கள் வருகிறார்கள். யோர்தான் நதியண்டை நிற்கிறார். அங்கே அவர்களுக்கு பிரசங்கம் பண்றார், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது, அது வந்து கொண்டிருக்கிறது, நீங்களாம் மனம் திரும்புங்கள் அப்படின்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை யூத மக்களை பொறுத்த வரைக்கும். அவங்க இப்படி ஒரு டோன்ல பிரசங்கத்தை அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. உங்கள் பாவ பரிகாரத்தின் பலிகளை கொண்டு வாருங்கள், இந்த பாவமானால் இதற்கான பலி இதுதான், இதோ பண்டிகை வருகிறது அப்படின்னு வேணா அவங்க காதுல கேட்டிருப்பாங்க. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது பாருங்க அப்படின்னு வேணா அவங்க காதுல கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்ப ஒரு புதுசா வித்தியாசமா மனம் திரும்புங்க அப்படின்ற ஒரு செய்தி. இத சொல்ற இவரோட தோற்றம், அவரோட அந்த வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானது. வனாந்திரத்திலிருந்து அவர் குரல் கொடுக்குறாருன்னா பார்த்துக்கங்களேன். ஊருக்குள்ள வந்து ஒரு சந்தை வெளியில நின்று அல்லது ஜபாலயத்துக்குள்ள போயெல்லாம் இவர் பிரசங்கம் பண்ணல. ரொம்ப வித்தியாசம். அப்படின்னா இவரோட லைஃப் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, மத்திய 3ஆம் அதிகாரம் 4. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. வெட்டுக்கிளி என்பதை 2 அர்த்தமா சொல்றாங்க. ஒன்று, நம்ம வெட்டுக்கிளின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை சுட்டு சாப்பிட்டுருக்கலாம். அல்லது வெட்டுக்கிளி என்பது ஒரு வகை கிழங்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு வழக்கமா நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனை போல அவர் இல்லைன்னு மட்டும் தெரியுது. அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்துல 5 அரசியல் தலைவர்கள், 2 மத தலைவர்கள் அந்த டைம்ல இருக்காங்க. லூக்கா 3:1-2. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்துல பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், ஏரோது காற்பங்கு தேசாதிபதியாயும், கலிலேயாவுக்கு அதிபதியாயும், அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திராகோனித்து நாட்டுக்கும் அதிபதியாயும், லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும், அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராக இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இந்த அவருடைய அரசியல் சூழ்நிலை, அவருடைய வாழ்வியலை பார்த்தோம். இப்ப அவருடைய செய்தி என்ன? அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கும் பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும்,
வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்படியே யோர்தான் நதியின் பக்கமா வந்துட்டு அதை ஒட்டி இருக்கிற பட்டணங்கள்ல நின்று அவர் பிரசங்கம் பண்றார். படிப்படியா வனாந்திரத்திலிருந்து அப்படியே யோர்தான் நதிக்கு வந்து அப்புறமா அந்த பட்டணங்களுடைய விளிம்புக்கு வந்துட்டார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், இதான் அவருடைய முக்கியமான வார்த்தை. அவர்கள் வாழ்வை மாற்றத்தக்கதாக இந்த மனமாற்றம் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். எப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்தார். யார் யாரு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுல அவங்க என்ன பண்ணணும், மனமாற்றம்னா அது எப்படி, என்ன மாதிரியான விளைவு அது காண்பிக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். 9ஆம் வசனம் லூக்கா 3. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாத்தீங்களா, ஜனங்க ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா கோடாரிய அடியில வச்சிருக்காங்க, வெட்டி மரத்தை தேவன் சாச்சிட போறாரு அப்படின்னு உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, நாங்க என்னதான் செய்யணும்ன்றீங்க? 11. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரனும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றச்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். ரொம்ப அழகா அவங்க மனதில் மாற்றம் வந்து அது வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்தார். அப்போ ஒன்றும் இல்லை, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள். மத்தேயு 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு அவன், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ரொம்ப ஆக்ரோஷமா அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே. ஆச்சரியமா இருக்குல்ல? தன்னிடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்க வர்றவங்களை பார்த்து, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், இதுதான் செய்தி அப்படின்னு சொல்றதை விட அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவள் இருதயம் அப்படி இருக்கு, அவ்வளவு மாய்மாலம், அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களால் படிந்த மனமா இருக்கிறது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார். இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது பிரசங்கிக்கப்படும் பொழுது அது ரொம்ப வெண்ணையும் தேனும் கலந்த ஒன்று போல இருக்காது. அது கத்தியை கொண்டு கீறி அந்த கட்டியை வெளியிலே எடுக்கிற ஒரு அறுவை சிகிச்சை போலத்தான் இருக்கும். அதனாலதான் பெற்றார் பிள்ளைகளை அந்த தவறை சுட்டி காட்டி கண்டிக்கும் போது அது ரொம்ப வலிக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன அறுவை சிகிச்சை, அந்த ப்ரொசீஜர் அப்படிதான் இருக்கும். 10ஆம் வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஒரு செய்தியே ரொம்ப அதிரடியா இருக்கு. இதை கேளு, இப்படி செய், இல்லைன்னா அவ்வளவுதான், வெட்டி நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு செய்தியா இருக்கு. சில நேரம் நம்ம மக்கள்ல கூட இப்படிதான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று நீங்க இதை செஞ்சாகணும், இல்லைன்னா நீங்க நரகம் போயிடுவீங்க அப்படின்வாங்க. யோவான் ஸ்நானகனோட ஊழியம் அது. அதுக்கப்புறமா நம்ம பின்பற்ற வேண்டியது ஆண்டவர் இயேசுவின் ஊழியம், அப்போஸ்தலருடைய ஊழியம். அந்த பேட்டர்ன் தான் நம்ம பின்பற்றணும். அதனால நாம் நிதானமாக சாந்தத்தோடு வணக்கத்தோட ஜனங்களுக்கு இந்த மனந்திரும்பலின் செய்தியை சொல்லணும். இது நமக்கு அவரோட ஊழியம். அது அவருடைய அந்த கால மக்களோட அந்த கடினத்தன்மையை அடிச்சு உடைச்சி அவங்க மனதை நொறுக்கி அதை அப்படியே லேசாக்கி லகுவாக்கி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த பக்குவம் வரத்தக்கதாக, காய்ந்த கற்பாறை போல இருக்கு மண்ணு, அதில் தண்ணியை ஊற்றி மெரித்து மெரித்து குழைத்து பிசைந்து ஒரு பானைக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பக்குவமாக்குவான் பாருங்க குயவன். அதுபோல வேலையை இவர் செய்யணும். 11 முதல். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்,
அவரோட செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு கூட என்ன தெரியுங்களா அர்த்தம்? யூதர்கள் அடிமைகளாக இருப்பாங்கன்னா ரோம அதிகாரிகளுக்கு பின்னால அவங்க அப்படி போவாங்களாம். ஒரு அடிமை அந்த அதிகாரியின் காலனி கையில் எடுத்துக்கிட்டு கூட போகணும்னா போகணும். அப்போ அடிமையாக இருப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுன்றார். எவ்வளவு தன்னை தாழ்த்தினார் பார்த்தீங்களா? நாம் யோவான் சார் நினைக்கும் பொழுது அவருடைய பிரசங்கம், வாழ்வீச்சு போன்ற சொற்கள், பேச்சு, இதெல்லாத்தையும் தாண்டி அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால அவர் தன்னை தாழ்த்தின விதம் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரு இடத்துல சொல்றார் இல்லையா, நான் சிறுகவும் கிறிஸ்து பெருகவும்ன்றார். இந்த ஆட்டிடியூட் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியம், குறிப்பாக ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு தலைகீழ ஒரு ஊழியக்காரன் தன்னை ஒரு ஜமீன்தாரை போல, ஒரு சிற்றரசனை போல, மேலை நாடுகளிலே அவர்கள் ஏதோ ஒரு தேசத்தின் அதிபதி போல தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. போப் ஒரு தேசத்தின் அதிபதியாக இருக்கிறார். நிறைய மதங்கள் எல்லாம் தங்கள் மத தலைவர்களை மிகப்பெரிய ஒரு ராஜாக்களை போல வச்சிருக்காங்க. மனிதர்களும் அப்படிதான் விரும்புறாங்க. கிறிஸ்தவ உலகம் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தங்களை அந்த தலைவர்கள் எல்லாம் ஸ்டார் மாதிரி உயர்த்திக்கிறாங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி தங்களை உயர்த்திக்கிறாங்க. மகாபரிய தொழிலதிபர்களை போல அவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய உண்மை சீடர்களை கவனித்து அதுபோல நடந்து கொள்ள நம்ம ஒப்புக் கொடுக்கணும். 12 தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். ஆண்டவர் இயேசு அந்த ஊழியத்தின் பாதையில தானும் ஒரு யூதனாக வர்றாரு. இப்போ யோவான் ஸ்நானம் கிட்ட வர்றார். எதுக்கு வர்றாருன்னா ஞானஸ்நானம் எடுக்க வர்றார். தனது 30வது வயதிலே ஆண்டவர் இயேசு பகிரங்கமான அல்லது வெளிப்படையான பொது ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு அன்னை காலகட்டத்தில் இருந்த தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதியை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று வருகிறார். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயத்தை, கீழ்ப்படிதலை, தாழ்மையை நம்ம ஆண்டவரத்தில் இங்கே பார்க்கலாம். ஆனால் நம்மால் என்ன பண்றாரு? 14 யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இந்த நமக்குன்றது என்ன தெரியுங்களா? நான் இவ்விதமாக உன்னிடத்தில் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவ நீதி. நீ எனக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி, இன்றைய உண்மையில் இருக்கும் ஊழியத்தின்படி எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய தேவ நீதி. அதை நீ நிறைவேற்றணும்பா. இப்படி நமக்கு ஏற்றது என்ன? அன்னைக்கு இருக்கிற தேவ நீதியை, என்ன அன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த சட்டதிட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றும் பொழுது தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம். நாம் எவ்வளவு கவனமாக அதை செய்கிறோம். ஆண்டவர் எப்படி தன்னை அந்த தொடக்க புள்ளியிலிருந்து கீழ்ப்படிதலை காண்பித்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக ஒப்பு கொடுத்தார் என்று எபிரேய ஆசிரியர் சொல்ற மாதிரி அந்த கீழ்ப்படிதல்ல ஆண்டவர் எந்த மாற்றத்தையும் வச்சுக்கல. யோவான் 3:27 அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தபராவிலே நடந்தன. 30ஆம் வசனம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். ஆண்டவர் இயேசு கிட்ட வந்துட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாமே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். ஜனங்கள்லாம் அந்த காதுல கேட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே புதுசா இருந்திருக்கும். இதுவரைக்கும் அவங்க இந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது, இப்படி ஒரு காட்சியை பார்த்ததே கிடையாது. தேவன் மனிதனானார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதை அவங்க கண்ணில் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு திகைத்து பார்த்து கொண்டிருந்தாங்க. அதில் பலர் மனம் திரும்புதலுக்கேற்ற இனி பெறப்போகிற அந்த பாவ மன்னிப்பு நிமித்தமாக யோவான் ஸ்நானனாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பேரு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். அவர் பிரசங்கித்தது மனம் திரும்புதலுக்கேற்ற பிரசங்கம்.
அவருடைய எதிர்பார்ப்பு, அந்த ஊழியத்தோட நோக்கம் ஜனங்களை மேசியான் பக்கமாக மனம் திருப்ப வேண்டும் என்பதுதான். இதுல நமக்கு தெளிவா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையை தவிர மற்ற பிரிவினைகள் எல்லாம், கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கல, அவங்க எல்லாமே யோவான் ஊழியத்தை தான் செய்யறாங்க. மனம் திரும்பலுக்கு ஏற்ற அந்த ஊழியத்தை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே ஒருவர் ஞானஸ்தானம் பெற்று அந்த மெய்யான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அவர்கள் செய்யற ஊழியங்கள் எல்லாமே ஆயத்த ஊழியங்கள். மத்திய 21:25 யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்தது அவர் தேவ கட்டளை பெற்று செய்தார். அத ஜனங்களுக்கு ஆண்டவர் தன் ஊழிய காலத்துல விளங்க வைக்கிறார். லூக்கா 7:30 பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பாத்தீங்களா? யோவான் ஸ்நானகனோட ஊழியமானது தேவனுடைய ஆலோசனையின்படியாக, தேவ கட்டளையின்படியாக நடந்து கொண்டிருந்தது. என்னைக்கும் கூட தேவன் ஏன் இவ்வளவு மார்க்க பிரிவினைகளை, இவ்வளவு தூரத்துக்கு மோசமா வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்களே, அவளை ஏன் விட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அபிப்பிராயம், மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு விஷயத்த அதனாலே ஜனங்கள் கவனிக்கிறாங்க, கேட்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவ சபையராக இருந்து அவர்கள் எல்லாம் இதோ சத்தியம் இதான் வழின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அவங்களை கூட்டின்னு வந்துடணும். அங்கே அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க பெறுவது எதற்குன்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்காக பெறுகிறார்கள். நாம் இங்கே பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி அவர்களுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இதை நல்லா நாம புரிஞ்சுக்கணும். நாம் நம்முடைய பங்கை, நம்முடைய ஊழியத்தை இக்காலத்துல நம்முடைய குடும்பத்துல தொடங்கி நம் தலைமுறைக்கு செய்யணும். ஒவ்வொருவருக்குமான ஊழியம் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யுது. அவர்கள் கண்டிப்பா செய்யணும். அதை சிந்திங்களேன், செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆச்சரியமான உடைய திட்டம், வெளிப்பாடு, அதை நீர் எவ்விதமாக ஜனங்களை கொண்டு நடத்தினீர் என்கிற விதம், இதையெல்லாம் நாங்கள் மீண்டும் படித்து பார்க்கிறோம். புதிய கோணத்தில் அநேக புதிய பரிணாமங்களை பார்க்கிறோம். நாங்கள் இப்பொழுது நன்றாக விளங்கிக் கொள்கிறோம்ப்பா. எங்களை எவ்விதமாக நீர் நடத்துகிறீர் என்பதை உணர்கிறோம். உம்முடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய உமது கட்டளைகளுக்கு யோவான் ஸ்நானன் நீதியை நிறைவேற்ற கீழ்ப்படிந்தது போல, ஆண்டவர் இயேசு அன்றைக்கு நீதியை நிறைவேற்றுவது நமக்கு தகுதியானது என்று சொல்லி கீழ்ப்படிந்ததை போல நாங்களும் கூட எங்களை தாழ்த்துகிறோம். என்ற பிள்ளைகளை தாழ்த்துகிறோம்ப்பா. ஒருவரும் கெட்டு போகாதபடி நீர் எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும், ரட்சியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.